மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே படமாக இருக்கிற தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். அவரோடு இங்கு மேலும் படங்களாக இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமின்றி என்னோடு உயிருக்கு உயிராய் பழகி இந்த சட்டமன்றத்திலே இருந்து இப்பொழுது பிரிந்துவிட்ட என் அன்பு நண்பர் புகழேந்தி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உயர்கல்வி என்று சொன்னால் அது முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலே வளர்ந்தது தான். ஆரம்ப கல்விக்கு பெருந்தலைவர் காமராஜர் என்பார்கள், உயர்கல்விக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் என்பார்கள். கலைஞருடைய காலத்திலே தான் தமிழகத்தில் பல்வேறு கல்லூரிகள் உருவாக்கப்பட்டன. மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்று அறிவித்தவர் தலைவர் கலைஞர் தான். அவர் காலத்தில்தான் தமிழகத்திலே உயர்கல்வி வளர்ந்தது என்றால் அது மிகையாகாது. உயர்கல்வி வளர்ந்தது மட்டுமல்ல, அந்த உயர்கல்வியிலே நாங்களெல்லாம் படிக்கிற பொழுது ஆங்கில வழியில் மட்டும்தான் படிக்க முடியும் என்று இருந்த காலம் ஒன்று உண்டு. 1960களில் 70களிலெல்லாம் ஆங்கில வழி மட்டும்தான், ஒன்லி இங்கிலீஷ் மீடியம். அதை தமிழ் வழியிலேயும் படிக்கலாம் என்று முதலாக அனைத்து பாடங்களிலும் முதலாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் கலைப்பாடங்களிலே கொண்டு வந்தார். அனைத்து பாடங்களிலும் தமிழ் வழியிலே படிக்கலாம் என்று கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர். அந்த தமிழ் வளர்த்த, உயர்கல்வி வளர்த்த என் தலைவர் கலைஞர் அவருடைய நினைவாக இந்த உயர்கல்வித்துறையினுடைய அறிக்கையை நான் உங்கள் முன்னால் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, உயர்கல்வி என்று சொன்னால் தமிழ்நாடு தான் உயர்ந்து நிற்கிறது. அதற்கு காரணமாக பெரியார், அண்ணா, கலைஞர் வழியிலே இன்று திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள், அவர் ஆற்றியிருக்கிற பணி இந்த 3 ஆண்டுகளிலே கொஞ்சம் நெஞ்சமல்ல. அவர் தான் சொல்லுவார் அடிக்கடி, என்னுடைய 2 கண்கள், ஒன்று கல்வி, மற்றொன்று சுகாதாரத்துறை என்று சொல்லுவார். அந்த கல்வியும் சுகாதாரமும் வளர வேண்டும் என்று எல்லா நிகழ்வுகளிலேயும் பேசுகிறவர் நம்முடைய தமிழக முதல்வர். அந்த அடிப்படையில் தான் ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் இந்த நாட்டிலே, தமிழகத்திலே கல்வி வளர்ச்சி பெற வேண்டும். கல்வி வளர்ச்சி பெறுவது மட்டுமல்ல, அது அனைத்து சமுதாயத்தினருக்கும் சென்றடைய வேண்டும். அனைத்து சமுதாயத்திற்கு சென்றடைவது மட்டுமல்ல, அது சிறந்த கல்வியாக, அது மிகச்சிறந்த உலக அளவிலே சிறந்த கல்வியாக இருக்க வேண்டும் என்று எண்ணியவர் தான் நம்முடைய தமிழக முதல்வர், நம்முடைய தளபதி அவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த அடிப்படையிலே தான் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் தான் நான் முதல்வன் திட்டம். இங்கே இருக்கிற நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்தான் நான் முதல்வன் திட்டம் இதற்கு பொறுப்பானவர். அவர் அந்த நான் முதல்வன் திட்டத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார், அதை யாரும் மறுக்க முடியாது. அந்த நான் முதல்வன் திட்டத்தில் இப்போ 25 பேர் லண்டனுக்கு போய் வந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு ஏற்பாடு செய்தவர் அவர்தான். அது இந்த உயர்கல்வித்துறை இருந்தாலும் நான் முதல்வனை அவர் தான் பார்த்து கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் எங்களுக்கு இந்த சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற நம்முடைய சபாநாயகர் அவர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே இருந்து சென்றிருந்தாலும் நம்ம அவை முன்னவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளிருக்கின்றேன். அமைச்சர் பெருமக்களுக்கும் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த, அதான் அமைச்சர் பெருமக்கள் தான், இனி பெரிய மக்கள், அதனால் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே குறிப்பாக இந்த நான் சொன்னதைப் போல உயர்கல்வி என்பது தமிழகத்திலே உயர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு திராவிட மாடல் ஆட்சிதான் காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. தந்தை பெரியார் திராவிட மாடல், பெரியார் சொன்னதெல்லாம் அனைவரும் படிக்க வேண்டும். பெண்களுக்கு படிப்புரிமையே இல்லாதிருந்த காலம் உண்டு. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன காலம் பாருங்கள், அந்த அம்மாவோட சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்த காலம் ஒன்று உண்டு. ஆனால் இன்று பெண்களெல்லாம் படித்துவிட்டு குறிப்பாக வந்திருக்கிறார் என்று சொன்னால் முதலமைச்சர் கொண்டு வந்த, இப்பொழுது அதிகமாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அவர் கொண்டு வந்திருக்கிற புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவிகள் எல்லாம் உயர்கல்விக்கு சென்றால் அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய். சாதாரணமான விஷயம் இல்லை. இங்கே கல்லூரியில் படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நாமெல்லாம் படிக்கும்போது அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாமல், காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனால் இன்று தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மகளிருக்கு, ஏதோ பெண்களுக்கு தான் கொடுத்தாங்க எங்களுக்கெல்லாம் கிடையாதான்னு மாணவர்கள்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டு முதல் தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கும் இந்த
நிதி உதவி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி என்பதை மறந்துவிடக்கூடாது. இதுதாங்க வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி. எல்லாரும் படிக்கணும், எல்லோரும் உயர்கல்வியும் படிக்க வேண்டும். ஆரம்ப கல்வியில் அந்த காலத்தெல்லாம் படிக்கும்போது 5வது அப்போல்லாம் இஎஸ்எல்சின்னு நான் சொல்லியிருங்க. முதல்ல 8ஆம் வகுப்பு இஎஸ்எல்சியிலே பாதி பேர் தேர்வில் அவுட் ஆகி போடுவோம். அதுக்கப்புறம் படிக்கவே மாட்டாங்க. அப்படி இருந்த காலம் உண்டு. இஎஸ்எல்சி போய் அப்புறம் எஸ்எஸ்எல்சின்னு ஒன்று வந்தது. இப்போ எஸ்எஸ்எல்சியும் போய் +2 வந்திருக்கு, 10th அதெல்லாம் வந்திருக்குன்னா அப்போ இருந்த பியூசிலாம் மாறி இன்று கல்வி திட்டமே மாறி வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சிதான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதுபோல்தான் இந்த புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக இந்த ஆண்டு மட்டும் 2021-22 43,619 பேர் பொறியியல் படித்தார்கள். 2022-23 54,004 பேர், 23-24 63,270 பேர். ஆகவே இப்படி 2.73 லட்சம் பெண்கள் ரூபாய் 1000 ரூபாய் பெற்றார்கள். அது படிக்கிறதா அரசு கல்லூரி. காலேஜ் எந்த காலேஜில் சேர்ந்தாலும் அவர்களுக்கு 1000 ரூபாய் உண்டு. அரசு கல்லூரியாக இருந்தாலும் தனியார் கல்லூரியாக இருந்தாலும் உண்டு. உதாரணமாக இவ்வளோ பேர் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த சென்னையில் இருக்க பிரசிடென்சி காலேஜ் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் படித்த கல்லூரி. அந்த காலேஜில் அப்போல்லாம் 25% தான் பெண்கள் இருந்தாங்க. இந்த சென்ற ஆண்டு கூட அங்கே 37% தான் பெண்கள் சேர்ந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் 47% பிரசிடென்சி காலேஜுடைய மாணவிகளுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் புதுமைப்பெண் திட்டம். அதுதான் பெரியார் சொன்ன கொள்கையை இன்று திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தலைவர் தளபதி அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம். அதேபோல்தான் இந்த ஆண்டு தமிழ் புதல்வன் திட்டமும் அறிவிக்கப்பட்டிருப்பது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். பொதுவாக முதல்வர் தளபதி அவர்கள் உழைத்து வருகிறார்கள். கல்வி கட்டணம் ரத்து, விலையில்லா புத்தகம், முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு இலவச கல்வி சலுகை, தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை போன்ற முத்தமிழறிஞரின் திட்டங்கள் ஆகியவைகள் தொடர்ந்து அவருடைய வழியிலே ஆட்சி நடத்துகிற தளபதி அவர்களால் இன்றும் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, தொழிற்கல்லூரிகளில் 7.5% இடஒதுக்கீட்டை கொடுத்து இன்று அதன் மூலமாக அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவ மாணவிகள் எல்லாம் பயன்பெறுவதற்கும், ஒரு காலத்தில் மெடிக்கல் மட்டும் நான் கொடுத்துட்டோங்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பயும் அது நடைமுறைப்படுத்தலை. ஆனால் இன்று தமிழக முதல்வர் தளபதி வந்ததற்கு பிறகுதான் அவைகளை எல்லாம் முழுமையாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக இந்த 3 ஆண்டுகளில் பொறியியல் கல்லூரிகளிலே இந்த அரசு பள்ளிகளிலே படித்த மாணவர்கள், அதில் சேர்ந்திருக்கிற மாணவருடைய எண்ணிக்கை மட்டும் 28,601 பேர். ஆகவே எதை அறிவித்தாலும் அதை திறம்பட செய்து கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி என்பதை மறுக்க முடியாது. அதே போல இங்கே பேசுகிற பொழுது நம்முடைய மணி அவர்கள் சொன்னார், ஆராய்ச்சி படிப்பிற்காக இங்கே ஆராய்ச்சி கல்வி வளர்வதற்காக ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னார். ஆனால் ஆராய்ச்சி கல்விக்காக முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை என்று அறிவித்து 50 கோடி ரூபாய் அறிவித்திருக்கிறார். அதன் மூலமாக ஆண்டுக்கு 25,000 வீதம் 3 ஆண்டுகளுக்கு 120 மாணவர்கள் இதனால் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ரிசர்ச் அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நாங்கள்லாம் படிக்கும்போது FIPன்னு ஒன்று இருந்தது, ஃபேக்கல்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம். கல்லூரியிலே அரசு பணியாளர்களை பணியாற்றுபவர்கள் கூட அகில இந்திய அளவில் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் ஆய்வு மாணவர்களை அனுப்பிட்டு சம்பளத்தோடு அனுப்பப்படுவாங்க. நான் அப்படி சம்பளத்தோடு போய் ஆய்வு பண்ணவன் தான் அதை சாருங்க காட்டுறாரு. அவரும் அப்படி ஆய்வு அந்த FIP ஃபேக்கல்டி இம்ப்ரூவ்மெண்ட் மூலமாக ஆராய்ச்சி செய்து பட்டம் பெற்றவர்கள் தான் இங்கே இருக்கிற நம்முடைய ஜவாஹர்லால் முதற்கொண்டு அந்த மாதிரி வளர்ந்துருக்கணும்னா அந்த காலத்தில் அது இருந்தது. இப்பொழுதும் அந்த ஆய்வு படிக்க வேண்டும், வளர வேண்டும் என்ற உணர்வோடு தான் இதையெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாடு அந்த திட்டத்தின் மூலமாக இந்த ஒவ்வொரு வருடமும் 200 கோடி ரூபாய், அது பாலிடெக்னிக்கு அந்த தொழிற்கல்விக்குன்னு ஒரு 100 ரூபா, அரசு மற்றும் கலைக்கல்லூரிகளுக்குன்னு ஒரு 100 கோடி ரூபாய் ஆக இந்த இரண்டும் ஒதுக்கப்பட்டு மேம்படுத்துவதற்காக இந்த கல்லூரிகளில் வகுப்பறைகளில் அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ சொல்லியிருக்கவங்களாம் அதுதான் சொல்கிறீங்க. அதற்காக 200 கோடி ரூபாய் அவர் பெருந்தலைவராக இருந்த காமராஜருடைய பெயரிலே அது உருவாக்கப்பட்டு அதுவும் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல உயர் சிறப்பு மையங்கள் தொழில்துறை அமைப்புகளுடன் இணைந்து 4 தரநிலையை எய்திடும் பொருட்டு ரூபாய் 3014 கோடி மதிப்பீட்டில் 45 அரசு பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் அதுவும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக கல்வி கட்டண சலுகை முதல் தலைமுறை பட்டதாரி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்
நாமெல்லாம் ரொம்ப பேர் ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் படிக்க வரவங்க தான். அந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் படிக்க வர மாணவர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் சுமார் 4.13 லட்சம் மாணவர்களுக்கு ரூபாய் 1000 கோடி வழங்கப்பட்டுள்ளது, ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் மாணவர்கள். அதே போல் இங்கே உயர்கல்வி நிறுவனங்களை டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் என்பதற்காக ரூபாய் 150 கோடி அந்த அரசால் ஒதுக்கப்பட்டு அதுவும் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் முத்தமிழறிஞர் கலைஞர் அரங்கம், நாங்கள் இந்த பிரசிடென்சி காலேஜுக்கு போகும்போது இங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் கேட்டது, எங்களுக்கு ஒரு கலைஞர் அரங்கம் வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு முதலமைச்சரும் அப்பொழுது வந்திருந்தார். அவர் ஆணையின் அடிப்படையிலே அங்கே ஒரு முத்தமிழ் கலைஞர் அரங்கம் ரூபாய் 63 கோடி மதிப்பீட்டில் சென்னை மாநில கல்லூரியில் 2000 பேர் அமரக்கூடிய, அதற்கு நம்முடைய அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற உதயநிதி அவர்களும் அதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை செய்து அதுவும் நடைபெற்றது என்பது மறுக்க முடியாத உண்மை. அதே போல இங்கே ஆராய்ச்சி ஊக்கத்தொகை, அதை பற்றியும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆசிரியர் நலன், ஏன்னாங்க ரொம்ப பேர் ஆசிரியர்களை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஆசிரியர் நலன் கணினி பயிற்சி திட்டத்தில் பணியமர்த்தப்பட்ட பயிற்றுநர்களுக்கு பல ஆண்டுகளாக ரூபாய் 4000 தான் வழங்கப்பட்டது. அந்த 4000 ரூபாயை 10,000 உயர்த்தி வழங்கியது நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான். அதே மாதிரி கௌரவ விரிவுரையாளர் கெஸ்ட் லெக்சரர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அந்த கெஸ்ட் லெக்சரர்ஸுக்கு முதல்ல முந்தைய ஊதியம் 20,000 இருந்தது, அதை 25,000 உயர்த்தி கொடுத்ததும் முதலமைச்சர் தான். அரசு பொறியியல் கல்லூரிகளிலே பணியாற்றுகிற கெஸ்ட் லெக்சரர்ஸ் இதெல்லாம் டிஃபரன்ஸ் அப்போ இருந்தது. அவங்களுக்கு 15,000 ரூபா, அவங்களுக்கும் 25,000 ரூபா. அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளிலே இருக்கிறவர்கள் 15,000 ரூபா, அவர்களுக்கும் 5,000 ரூபாய் உயர்த்தி 20,000 உயர்த்தி கொடுத்தவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அதே போல்தான் இந்த கட்டடங்கள் கட்டுறது, முதல்ல இருந்த கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்க, காலேஜ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே தவிர நிதி ஒதுக்கலை. அந்த மாதிரி ஒதுக்கப்படாமல் கட்டடங்கள் இல்லாமல் இருந்த கல்லூரிகளுக்கு கட்டடங்கள் கட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் தாராள மனப்பயனோடு அவங்க தான் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுறக்கூடாதுன்னு பண்ணாமல் 4 கல்லூரிகள் இருந்தது. அதில் 3 கல்லூரிகளுக்கு கட்டடம் கட்டு இருக்குது, ஒரு இடத்திற்கு கட்டடம் பார்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுபோல தான் நாம் அறிவித்தோம், 21 கல்லூரி கட்டப்படும் உருவாக்கப்படும் என்று அறிவித்தோம். அந்த 21 கல்லூரிகளில் கிட்டத்தட்ட 4 கல்லூரிகளை தவிர 4 கல்லூரி கட்டியாச்சு. 4 கல்லூரி கட்டுறது 11 கல்லூரிகளுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுவும் இப்போ முடிஞ்சிடும் மிக விரைவிலே. அதையும் முடிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணாக்கர்களின் சேர்க்கை எண்ணிக்கை 20% அதிகரித்திருக்கிறது. 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அரசு உதவி பெறும் கலைக்கல்லூரிகளில் பாடப்பிரிவுகளுக்காக 15% அங்கே அதிகரிச்சிருக்கிறது. இப்போ இந்த நான் முதல்வன் திட்டம் அதெல்லாம் சொன்னது அடிப்படையில் மட்டும் இல்லை, புதுமைப்பெண் திட்டமே அரசு கல்லூரிகளிலே படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இருந்தது. அரசு உதவி பெறும் பள்ளிகளிலே படிக்கிற தமிழ் வழியிலே படித்த மாணவர்களுக்கும் நாங்கள் கொடுப்போம் என்று அறிவித்திருப்பவரும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான். அதே போல் சுயநிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு 10% அதிகரித்து ஆணை வழங்கப்படுகின்றது. ஆக இதெல்லாம் நாம் செஞ்சுருக்கிறோம். போன தடவை 111, இந்த 3 ஆண்டுகள் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் 111, அதில் 104 அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. நடவடிக்கையில் உள்ளவை 7. அதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மேலும் இங்கே நம்முடைய அரசு கலைக்கல்லூரிகள் பொறுத்தவரையில் 171 கல்லூரிகள் இருக்கின்றன. உதவி பெறும் கல்லூரிகள் 162, சுயநிதி கல்லூரிகள் 1693, மொத்தம் 1626 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இருக்கின்றன. அதில் படிக்கிற மாணவருடைய எண்ணிக்கை 3,64,477. அவ்வளோ பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக இன்னும் இது உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்கான முயற்சிகளையும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதுபோல் தான் கல்வியியல் கல்லூரிகள், இந்த பிஎட் எஜுகேஷன்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அந்த கல்லூரிகளுடைய எண்ணிக்கை மொத்தம் கல்வியல்ல 59,621. ஆராய்ச்சி படிப்பதில் ரிசர்ச், ஏன்னா அவர் சொன்னார் ரிசர்ச்லாம் ஒன்றும் பண்ணலதுன்னு, அதில் 2,234 பேர் ரிசர்ச் பண்ணுறாங்க, பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் படிக்கிற காலத்தில் அவர் சொன்ன மாதிரி 4 பேர் 5 பேர் ஒரு யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் படித்தாலே அதிகம். இப்போ எல்லாம் நிறைய பல்கலைக்கழகங்களில் நிறைய ஆராய்ச்சி மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நாங்கள் இருக்கிற எல்லாரும் பெரும்பாலும் நீங்கள் வச்ச கோரிக்கைலாம் என்னன்னா, எங்கிட்ட எழுதி கொடுத்ததும் சரி மற்றவங்களும் சரி, எங்கள் இதுக்கு கல்லூரி கல்லூரி வேண்டுங்கிறது தான். ஒரு கல்லூரி அமைப்பதற்கு சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு கல்லூரியை அமைப்பது என்பது அதுக்கு
மாநகராட்சி இடமா இருந்தால் 2 ஏக்கர் நிலம் வேணும். அதே மாதிரி நகராட்சியாக இருந்தால் 3 ஏக்கர் வேணும். கிராமப்புறமாக இருந்தால் 5 ஏக்கர் வேணும். அது மட்டும் இல்லாமல் கட்டடங்களுக்கு 20 கோடி ரூபாய் ஒரு கல்லூரிக்கு ஒதுக்கணும். அங்கே பணியாற்றுகிற ஆசிரியர்களுக்காக தொடர் செலவாக வருடத்திற்கு 3.5 லட்சம் கோடி ரூபாய் செலவாகும். அதெல்லாம் கொஞ்சம் கணக்கில் வச்சு நான் தமிழக முதல்வர் அவரிடமும் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். நீங்களும் இங்கே பல இருக்கிற மந்திரிங்கள்லாம் கூட எல்லாம் எங்களுக்கு காலேஜ் வேணும்னு எல்லா உறுப்பினர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நியாயமான கோரிக்கை தான். அந்த அரசு கல்லூரிகளை எல்லாம் எந்த தொகுதியிலே இல்லையோ அந்த தொகுதியில் கொடுப்போம் என்று தமிழக முதல்வர் அவர்கள் சென்றாண்டே அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் உங்களுடைய கோரிக்கைகள் அவரிடம் கொண்டு செல்லப்பட்டு நிதிநிலைக்கு ஏற்ப அவைகளை வருங்காலத்திலே அறிவிக்கப்படும் என்றும் அறிவித்துக் கொள்கிறேன். ஆக இவைகளையெல்லாம் செய்வதோடு இந்த சுயநிதி கல்லூரி இங்கே கேட்டார் பேசுகிற பொழுது நம்முடைய பேர்னா சுய உதவி குழுக்கள் ஓணும்னு அந்த கல்லூரிக்கும் நான் முதலே சொல்லிட்டேன். அந்த கல்லூரிகள் நான் சொல்கிறது அந்த மாதிரி அடிப்படை இந்த நிலம் ஓணும். அந்த நிலம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் 25 கோடி ரூபா பணமும் கட்டணும். இந்த 25 கோடி ரூபா பணத்தை கட்டணும். அந்த 2 கோடி 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் நிலமும் கொடுக்கணும். இதெல்லாம் அரசாங்கத்து பேரில் எழுதி வைக்கணும் அப்படிங்கிற விதிகள்லாம் இருக்குது. அந்த விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிய அரசு கல்லூரி அடிக்கடி பார்க்காத கேட்காத நேரமே கிடையாது. உறுப்பு கல்லூரியெல்லாம் அரசு கல்லூரி ஆக்குங்கன்னு சொல்லி அதையும் நாங்கள் போன வருஷமே சொல்லி அதையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த மாதிரி தானே இருக்குமானால் அதையும் செய்வதற்காக முதலமைச்சரிடம் சொல்லி உறுப்பு கல்லூரியும் நீங்கள் தான் தந்தியா அது உறுப்பு கல்லூரி ஆகணும். அது முதல்ல இருந்ததை அந்த உறுப்பு கல்லூரியே நீங்கள் முதல்ல இப்போ அரசு கல்லூரி ஆகணும்னு கேட்குறீங்க. முதல்ல உறுப்பு கல்லூரியாவது ஆகட்டும் இருந்தீங்க. இப்போ அதை ஆகணும் கல்லூரியா. அதற்கான ஏற்பாடுகளையும் அவரும் உறுப்பு கல்லூரியா நீங்க தந்துட்டீங்க. அதுதான் சொல்றேன், 2 அரசு கல்லூரியா ஆகுங்க. அதை தான் சொல்கிறேன். அவர் முதல்ல இருந்தே கேட்டு அதை உறுப்பு கல்லூரியாக கொடுத்ததும் அது ஓணும்னு உறுப்பு கல்லூரி ஓணும்னு கேட்டவரும் அவர் தான். அப்போ உறுப்பு கல்லூரியாக கொடுத்தேன். இப்போ அது அரசு கல்லூரி, அப்பயே அரசு கல்லூரி கேட்டார், அதை உறுப்பு கல்லூரியாவது ஆக்கிறேன்னு சொல்லி ஆக்கணும். இப்போ அரசு கல்லூரியாக கேட்கிறார். நிச்சயமாக சபாநாயகருடைய கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வோம் என்பதை உங்களுக்கு நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இங்கே பேசிய நம்முடைய உறுப்பினர் அன்பிற்குரிய முகமது அவர்கள் இந்த ஸ்லட்டு நெட்டை பற்றியெல்லாம் பேசினார். அந்த ஸ்லட்டு நெட்டெல்லாம் அது கேஸ்லேயே கோர்ட்டில் இருக்குது. 4000 பேர் போஸ்டிங்ஸ் போடணும்னு சொல்லி அந்த தேர்வுகள் கூட நடத்தாமல் அதில் பல்வேறு பிரச்சனைகள் அவைகளாம் கோர்ட்டில் இருக்குது. நிச்சயமாக அதனுடைய கோர்ட்டில் நீதிமன்றத்தில் இருந்து அதற்கான தீர்ப்பு வரும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதே போல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நான் முதலே சொன்னேன் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர்னு. அதே மாதிரி தான் அதுக்கும் அந்த ப்ரைவேட் காலேஜ் ஆரம்பிக்கணுனாலும் அதுக்கும் அப்படி தான். அதில் இந்த கல்லூரிகள் ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா செலவுகளும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நீங்கள் கொடுத்திருக்கிற பல்வேறு கோரிக்கைகள் வெட்டு தீர்மானங்கள் இவைகளையெல்லாம் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வெட்டு தீர்மானங்களிலே சொல்லப்பட்டிருப்பதையெல்லாம் படித்திருக்கிறோம். எதுங்க சீட்டு அது அந்த சீட்டு அதுலேயும் நாங்கள் அது சென்ற ஆண்டு போலவே இந்த ஆண்டும் அதை சொல்ல மறந்துட்டேன். சென்ற ஆண்டு போலவே இந்த ஆண்டும் அரசு கல்லூரிகளில் 20% அதிகமாக எண்ணிக்கை உயர்த்தப்படும். அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் 15% உயர்த்தப்படும். தனியார் கல்லூரிகளில் 10% உயர்த்தப்படும். அது போன வருஷம் இருந்த மாதிரியே. ஏன்னா இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் இவங்களாம் நிறைய வந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்காக இந்த சென்ற ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் உயர்த்தப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே குறிப்பாக அறிவிப்புகள், இந்த அறிவிப்புகளை பொறுத்தவரையில் அச்சு தொழில்நுட்பம், வேதியியல் தொழில்நுட்பம், தோல் தொழில்நுட்பம் மற்றும் நெசவு தொழில்நுட்பம் ஆகிய 4 சிறப்பு பயிலகங்களில் புதிதாக வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப 6 புதிய பட்டய படிப்புகள் அறிமுகப்படுத்தப்படும். டிப்ளமா கோர்சஸ் 4 புதுசாக உருவாக்குறோம். அதே மாதிரி கோயம்புத்தூரில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 300 பேர் தங்கும் வகையில் கூடுதல் ஆண்கள் விடுதி கட்டிடம் ரூபாய் 21 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் ஹாஸ்டல். அதே மாதிரி ஈரோட்டில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் 200 பேர் தங்கும் வகையில்
கூடுதல் ஆண்கள் விடுதி கட்டடம் ரூபாய் 14 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். இது இப்போ கோயவை, ஈரோடு. அங்கே அதே போல் மைய பலவகை தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் சிறப்பு பயிலக மாணவர்களுக்காக சென்னை மைய பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் 300 பேர் தங்கும் வகையில் கூடுதல் ஆண்கள் விடுதி கட்டிடம் ரூபாய் 21 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். ஆக புதுசாக 3 ஹாஸ்டல்ஸ் இப்போ கட்டுறோம். அதே போல் அனைத்து அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் மாணவியர்களுக்கென தனி ஓய்வறை கட்டிடம் ரூபாய் 8.55 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். கோயம்புத்தூர், சேலம் மற்றும் பர்கூர் ஆகிய இடங்களில் உள்ள 3 அரசு பொறியியல் கல்லூரிகளில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் எந்திரவியல் ஆய்வகம் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படும். திருநெல்வேலி, தருமபுரி மற்றும் ஈரோடு ஆகிய இடங்களில் உள்ள 3 அரசு பொறியியல் கல்லூரிகளில் மின்சார வாகன தொழில்நுட்ப ஆய்வகம் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படும். 8 காரைக்குடி மற்றும் போடிநாயக்கனூர் ஆகிய இடங்களில் உள்ள 2 அரசு பொறியியல் கல்லூரிகளில் பொருட்களின் இணையம் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படும். வேலூர், தஞ்சாவூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் உள்ள 3 அரசு பொறியியல் கல்லூரிகளில் பொருள்சேர் உற்பத்தி ஆய்வகம் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படும். அதேபோல கேட், ஐஇஎஸ், சிஏடி, ஜிஎம்ஏடி, ஜிஆர்இ, ஐஇஎல்டிஎஸ் மற்றும் டோஃபல் உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு தீவிர பயிற்சி பெறும் மாணவர்களின் எண்ணிக்கையை 500 இருந்து 1400ஆக உயர்த்தப்படும். இதற்கான கூடுதலாக ரூபாய் 77 லட்சம் நிதி ஒதுக்கப்படும். இந்த பயிற்சி பெறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த ட்ரைனிங்காக பணம் கொடுக்கறதா. அந்த மாதிரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு தேவையான தளவாடங்கள் ரூபாய் 7.5 கோடி மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் செயல்படும் தமிழ்நாடு வரலாற்று ஆராய்ச்சி மன்றம் மீளுருவாக்கம் செய்யப்படும். திருச்சிராப்பள்ளி அண்ணா அறிவியல் மையம் கோளரங்கத்தில் வேடிக்கை அறிவியல் காட்சிக்கூடம் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். அதுதான் அந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலே மாணவர் சேர்க்கை 20%, 15%, 10% அதிகரிக்கப்படும் என்ற அறிவிப்பையும் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இதிலே நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த வேலையெல்லாம் திரும்ப பெற்று இந்த மானிய கோரிக்கையை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கரெக்டாக 2 முடிச்சுட்டு